வாயை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். ஏசாயா 35வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. இந்த நாளிலும் கூட எது எது உங்க வாழ்க்கையை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எது உங்களை தவிக்க வைத்துக் கொண்டிருக்கிறதோ, எது உங்களை மிகவும் வேதனையும் மனபாரத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறதோ, எது உங்களுடைய உள் மனசுல அதிகமான வருத்தத்தை கொடுத்து அழுத்தி கொண்டிருக்கிறதோ, அது உங்களை விட்டு ஓடி போக போகிறது. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை கஷ்டப்படுத்துகிற, உங்களை வியாகுலப்படுத்துகிற, உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற, உங்களை பிரச்சனைப்படுத்தி நித்தம் போராடி கொண்டிருக்கிற கிரியைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போக போகிறது. நன்மைகள் உங்களை தேடி வரப்போகிறது. ஆண்டவர் அநேக நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் கேட்க போகிறீர்கள். இது எனக்கு நடக்குமா? இந்த சந்தோஷத்தை நான் அனுபவிப்பேனா? இந்த மகிழ்ச்சி என்ன தேடி வருமா? அப்படிங்கிற கேள்விக்குறி உங்களுக்கு வரலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. நீ பட்ட சஞ்சலம் எல்லாம், நீங்க பட்ட அனுபவிச்ச அந்த வருத்தம் எல்லாம் உன்னை விட்டு அகற்றி உன்னை நன்மைகளை சுதந்தரிக்கும்படி, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன், உன்னை மகிழ்ச்சி படுத்த போகிறேன். நீ பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்றோடு முடிய போகிறது. நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாம் இன்றோடு முடிய போகிறது. நீ பட்டு கொண்டிருக்கிற அநேக காரியம், வருத்தப்படுத்துகிற காரியங்கள், இருதயத்தின் ஆழத்திலே பதிந்திருக்கிற அந்த சஞ்சலங்கள் எல்லாம் உங்களை விட்டு அகண்டு போக போகிறது. நன்மையை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். சந்தோஷத்தை பார்க்க போறீங்க, மகிழ்ச்சியை பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் உங்க இருதயத்தை அதிசயப்படுத்த போகிறது. உங்க வாழ்க்கையை பிரமிக்க வைக்க போகிறது. நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற உன்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் அகற்றி மகிழ்ச்சியை காணும்படி கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உடைய பிள்ளைகள் எவ்வளவோ வருத்தங்கள், எவ்வளவோ பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த நாளிலும் கூட பாரத்தையும் வருத்தத்தை அகற்றி போடுகிற கர்த்தர் மகிழ்ச்சியை காணும்படி, ஆண்டவரே சந்தோஷத்தை காணும்படி உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.